வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த பிப்ரவரி மாதம் 2025 மிதுனராசி பலன். பொதுவாக இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்பது நல்லது. 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாத மிதுனராசி பலன்கள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். மிதுனராசி மக்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு நீங்களே நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளும் அபாயம் உள்ளது. ஆகையால் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்து உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதை நீங்கள் அலட்சியம் செய்தால் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளுக்கு உங்கள் கோபம் உங்களுக்கு வழிவகுக்கும் என்று தெரிகிறது. மிதுனராசி மக்களின் காதல் உறவுகள் மாறாமல் நலமாக இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. இருப்பினும் திருமணமானவர்களின் காதல் உறவுகளை சில மாற்றங்கள் இருக்கக்கூடும். மிதுனராசி மக்களின் தொழில் வாழ்க்கை சில ஏற்றத்தாழ்வாக நிறைந்திருக்கும் என்றாலும் பிப்ரவரி மாத ராசி பலன் 2025 படி மிதுனராசி மக்கள் தங்களின் வேலையில் குறுக்கு வழிகளை தவிர்ப்பது நல்லது. இல்லையெனில் அந்த குறுக்கு வழிகளால் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வழிவகுக்கும். நீங்கள் சிரமத்துக்கு உள்ளாவீர்கள் மற்றும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் சவால்களின் கலவை அதிகமாக நிறைந்திருக்கும். மிதுனராசி மக்களின் வயதான குடும்ப உறுப்பினரின் உடல்நிலை சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதால் சற்று கவனமாக அவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் மிதுனராசி மாணவர்களுக்கு நன்மை பயக்கும் மாதமாக இருக்கும். மாணவர்களின் கல்வித்திறன்கள் மேம்படும் சூழல் இருக்கிறது மற்றும் மாணவர்களுக்கு நீண்ட பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவை மிதுனராசி மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மிதுனராசி மக்களின் பொருளாதார நிதி ரீதியாக இந்த மாதம் மிதமானதாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் என்பதால் சற்று செலவுகள் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மிதுனராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும்பொழுது தங்களின் தொழில் கண்ணோட்டத்தில் இந்த மாதம் பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்தில் ராகுவும் சுக்கிரனும் தங்களுக்கு 10வது வீட்டில் சஞ்சரிப்பார்கள். இதனால் நீங்கள் உங்கள் வேலையை உற்சாகமாக செய்ய முடியும். அதே நேரத்தில் ஓய்வெடுக்கவும் நேரம் ஒதுக்குவீர்கள். நீங்கள் உங்கள் சக ஊழியர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொண்டு நற்பெயரை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. இருப்பினும் இது உங்கள் நற்பத்தியை தடுக்கலாம் மற்றும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய சூழலும் இருக்கிறது. மிதுனராசி மக்களின் 6வது வீட்டின் அதிபதியான செவ்வாய் முதல் வீட்டில் இருப்பதால் நீங்கள் மிகவும் கோபமாக இருப்பதால் சில மோசமான முடிவுகளை எடுக்க நேரிடும். உங்களுக்கு இதனால் எதிர்மறையான பலன் சார்ந்த விளைவுகளை ஏற்படுத்தும். மிதுனராசி மக்களின் பிப்ரவரி மாத ராசி பலன் 2025 படி புதனும் சுக்கிரனும் மாத தொடக்கத்தில் உங்கள் 8வது வீட்டில் வாசத்தில் இருப்பார்கள். இதனால் மாத இறுதியில் அவர்கள் உங்கள் 9வது வீட்டிற்கு செல்வார்கள். இந்த நேரத்தில் உங்கள் வேலையில் மாற்றங்கள் அல்லது இடமாற்றம் கூட ஏற்படலாம். புதன் உங்கள் 10வது வீட்டிற்கு நுழைவார். இது 27ஆம் தேதி வாக்கில் அவர் பலவீனப்படுத்தும் ராசியாக இருக்கிறது. இதன் விளைவாக புதனின் செல்வாக்கு உங்கள் வேலையில் சில வாய்மொழி தகராறுகள் ஏற்படுத்தக்கூடும். இந்த மாதம் முழுவதும் 7வது மற்றும் 10வது வீட்டில் அதிபதியான குரு பகவான் 12வது வீட்டில் வாசத்தில் இருப்பார். இது சர்வதேச வர்த்தகத்தின் நன்மைகளை விளைவிக்கும் தன்மையில் உங்கள் வேலைவாய்ப்பு உங்களை பயணம் செய்து அதிக நேரம் வேலை செய்ய வைக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே சிந்தித்து செயல்படுங்கள். மிதுனராசி மக்களின் பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும்பொழுது உங்களின் நிதி நிலைமையை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கும். வருமானம் மிதமாக இருக்கும் என்று நம்பலாம். குரு பகவான் 12ஆம் வீட்டில் தங்கி பயனுள்ள முயற்சிகள் தொடர்ந்து தாங்கள் முதலீடு செய்வதை ஊக்குவிக்கிறார். உங்கள் வருமானம் கூட நீங்கள் செய்யும் செலவுகள் மாறாது. இருப்பினும் பணம் பயனுள்ள முயற்சிகளுக்கு செல்வதால் அது உங்களுக்கு மிகவும் தொந்தரவாக இருக்காது. இந்த மாத தொடக்கத்தில் 8வது வீட்டில் சூரியனும் புதனும் சஞ்சரிப்பது தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தக்கூடும். இது ஒரு புத ஆதித்ய யோகமாக இருந்தாலும் செலவுகளில் சற்று கவனம் தேவை. உங்களுக்கு உங்கள் உடன் பிறந்தோர் மற்றும் உங்கள் குடும்பத்தில் வளங்கள் காரணமாக நீங்கள் வெவ்வேறு விஷயங்களுக்கு பணம் செலுத்த வேண்டி இருக்கிறது. பட்ஜெட் போட்டு செலவு செய்வதை கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் நீங்கள் சிக்கனமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிப்ரவரி மாத
ராசி பலன் 2025 கூறுகிறது. மிதுனராசி மக்களுக்கு வெளிநாட்டு மூலங்களிலிருந்து பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதம் சனி பகவான் உங்கள் 11வது வீட்டை 9வது வீட்டிலிருந்து பார்க்கிறார். இது உங்களுக்கு வருமானம் ஈட்ட பல வழிகள் வகுக்கிறது. எனவே வருமானத்தில் அதிகரிப்பை நீங்கள் காணலாம். உறுதியான மற்றும் பாதுகாப்பான நிதிநிலையை பராமரிக்க உங்கள் செலவுகளை நிர்வகிக்கும் போது சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது. மிதுனராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் முறையில் பார்க்கும்போது உங்கள் காதல் உறவின் அடிப்படையில் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். மிதுனராசி மக்களின் சுக்கிரன் ஒரு மைய வீட்டில் இருப்பதால் 5வது வீட்டின் அதிபதியாக அவர் உயரக்கூடிய தன்மையில் இருக்கிறது. ராகுவும் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறார்கள். இது உங்கள் ஆர்வத்தை தீவிரப்படுத்தும் காதலில். உங்கள் காதலுடன் உங்களுக்கு அற்புதமான மற்றும் மகிழ்ச்சியான தருணங்கள் கிடைக்கும். மகிழ்ந்து வாழ்வீர்கள். ஒன்றாக நீங்கள் பல சாகசங்களை செய்வது, வெளியே சாப்பிடுவது, சிறந்த திரைப்படங்களை பார்ப்பது மற்றும் விடுமுறை எடுப்பதை கூட விரும்புவீர்கள். நீங்கள் இருவரும் ஒரே இடத்தில் வேலை செய்தால் உங்கள் காதல் இன்னும் தீவிரமாக செயல்படும் என்று தன்மை இருக்கிறது. மிதுனராசி மக்களின் பிப்ரவரி மாத ராசி பலன்படி 2025 படி இந்த மாதத்தின் 2ஆம் பகுதியில் வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் தொடர்ந்து உதவுவீர்கள். மிதுனராசி திருமணம் ஆனவர்களுக்கு இது ஒரு கடினமான மாதமாக இருக்கலாம். உங்கள் ராசியில் இருக்கும் செவ்வாய் 7வது வீட்டில் முழு பார்வையை கொண்டு செயல்படுவார். அதே நேரத்தில் 7வது வீட்டின் அதிபதியான குரு பகவான் 12ஆம் வீட்டில் நிலை பெற்றுள்ளது. அது ஒரு சீரமைப்பின் விளைவாக நீங்களும் உங்கள் துறையும் தேவையற்ற மோதல்களையும் சிரமங்களையும் சந்திக்க நேரிடும். உங்கள் உறவு அதிகரித்த ஆக்கிரமிப்பு மற்றும் உங்களுக்கிடையில் புரிதல் இல்லாமையால் பாதிக்கப்படலாம். யூகோவால் ஒருவருக்கொருவர் இடைவெளியுடன் செயல்படுவீர்கள். இந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்கள் துணையின் பார்வையை புரிந்து கொள்வது மற்றும் பரஸ்பர அன்பு சார்ந்த புரிதல் மற்றும் தொடர்பு மூலம் சில சச்சரவுகளை தீர்க்க முயற்சிப்பது அவசியமாகிறது. மிதுனராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் வழங்கிய முறையில் பார்க்கும்போது இந்த மாதம் உங்கள் குடும்ப வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மிதுனராசி மக்கள் 4வது வீட்டில் கேதுவும் 10ஆம் வீட்டில் ராகுவும் இருப்பதால் இந்த மாதத்தில் குடும்ப விவகாரங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். குடும்ப நல்லிணக்கம் மற்றும் மகிழ்ச்சி குறைய வாய்ப்பு உள்ளது. மறுபுறம் 10வது வீட்டில் உச்சத்தில் இருக்கும் சுக்கிரன் அவ்வப்போது உங்கள் வீட்டிற்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். இந்த விஷயங்களை ஓரளவு அமைதியாக வைத்திருக்க நல்லவை பங்களிக்கும் என்று நம்பலாம். எனினும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் முக்கியமாகிறது. தேவைப்பட்டால் மிதுனராசி மக்களின் வயதான குடும்ப உறுப்பினரிடம் மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம். காரணம், அவர்கள் உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்த மாத தொடக்கத்தில் உங்களுக்கு சவால்கள் இருக்கலாம். அதுபோல உங்கள் உடன் பிறந்தவர்களான உங்கள் உறவில் சில ஏற்றத்தாழ்வுகளும் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்களும் சிரமங்களை சந்திக்க நேரிடும். இருப்பினும் இந்த மாதத்தின் பிற்பகுதி சூரியனும் புதனும் உங்கள் 9ஆம் வீட்டில் நுழையும் போது உங்கள் உடன் பிறந்தவர்களான உங்கள் உறவுகள் மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அவர்கள் சில உடல்நல பிரச்சனை சந்திக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் உங்கள் தந்தைக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்கள் அதிகப்படியான கோபத்தை நிர்வகிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், அது உங்கள் உறவுகளை அழிக்கக்கூடும். உறவுகளில் இடைவெளி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. மிதுனராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் சில மாற்றங்கள் இருக்கும். உங்கள் ராசியின் அதிபதியான புதன் 8வது வீட்டில் சூரியன் பலவீனமான நிலையில் மாதத்தை தொடங்குவார். இதை மீண்டும் மீண்டும் தங்களுக்கு உடல்நல பிரச்சனை ஏற்படுத்தக்கூடும். மேலும் இந்த மாத தொடக்கத்தில் செவ்வாய் உங்கள் ராசியில் பின்னோக்கி செல்லும் தன்மையில் இதனால் தங்களுக்கு தோல் ஒவ்வாமை, தோல் பிரச்சனைகள் மற்றும் அசாதாரண இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் தாக்கம் ஏற்படலாம். ஆக இந்த மாத தொடக்கத்தில் குரு 12வது வீட்டில் பின்னோக்கி செல்லும். அதே நேரத்தில் ராகு மற்றும் கேது முறையே 10வது மற்றும் 4வது வீடுகளில் இருப்பார்கள். இந்த கிரக சீரமைப்பின் விளைவாக தங்களுக்கு ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் வந்தால், தாக்கம் ஏற்பட்டால், மோசமடைந்தால் வழக்கமான பரிசோதனை மேற்கொள்வது, மருத்துவரை சந்திப்பது அவசியமாகிறது. இருப்பினும் குரு முதல் வாரத்துக்கு பிறகு இயல்பு நிலைக்கு திரும்புவார். இதன் விளைவாக தங்கள் தேகத்தில் உடல்நலம் சார்ந்த முன்னேற்றங்கள் ஏற்படும். மிதுனராசி மக்களின் பிப்ரவரி மாத ஜாதகப்படி 2025 படி புதன் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் 9வது வீட்டில் நுழையும் போது அவர் உங்கள் ஆரோக்கியத்தை தொடர்ந்து மேம்படுத்துவார். உங்களுக்கு முன் ஏற்படும் தடைகளை தாண்டி செல்ல அவர் உதவுவார். மேலும் சிறந்த ஆரோக்கியத்தின வாழ்க்கையை உங்களால் வாழ அவர் உதவி செய்வார் என்று நம்பலாம். மிதுனராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது தினமும் விநாயகரை வணங்கி புதனின் பீஜ மந்திரத்தை உச்சரிப்பது உங்கள் நலமாக இருக்கும்.
வெள்ளிக்கிழமை இளம் பெண்களை மதித்து அவர்களை போற்றி வணங்குங்கள். எக்காரணம் கொண்டும் நீங்கள் சிவப்பு நிறத்தை அணிவதை தவிர்க்க வேண்டும். சிவப்பு நிற துணிகளை அணிவதை தவிர்ப்பது உங்களுக்கு நலமான ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும். ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.